திமுகவோட அமைச்சர்களும் பேச்சாளர்களும் தான் வந்து மக்களையும் பெண்களையும் இழிவா பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா நாங்க என்ன சொம்பையா, எங்களால அந்த மாதிரி எல்லாம் கேவலமா பேச முடியாதா, நாங்க அவங்கள விட எந்த விதத்துல சளைச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் வந்து நயன்தாரா அவர்களை வந்து ரொம்ப இழிவா பேசியிருக்காரு. அவரை தொடர்ந்து இன்னொரு அமைச்சரும் வந்து பேசியிருக்காரு. இவங்க இப்பதான் இந்த மாதிரி பேசுறாங்களா இல்ல இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரியான வேலைகளை தான் வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்களா? இதுக்கு அரசியல் தலைவர்களோட விமர்சனம் வந்து என்ன மாதிரியா இருக்கு? ரஜினி அவர்களை பத்தி அவதூறா பேசினதுக்கு ஆதவ அர்ஜுனா வந்து இப்ப மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு. உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என்டிஏ கூட்டணியை பத்தி தாவேகா நிர்வாகிகள் வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்களே, இதோட உண்மை என்ன? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டா அதிமுகவோட முன்னாள் அமைச்சர், அவரோட பேர் வந்து சி.வி. சண்முகம், அவங்க வந்து எதுக்காக போராட்டம் நடத்தினாங்க தெரியுங்களா? திமுகவுல வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது இல்ல, அதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறதுக்காக நடத்தின போராட்டத்துல பெண்களை வந்து மட்டமா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்துல் கலாம் வந்து கனவு காண சொன்னாரு, ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தார்ல, அதை வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னோட கனவு வந்து நயன்தாரா, சோ நயன்தாரா அவர்களை வந்து நீங்க எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா அசிங்கமா பேசியிருக்காரு. இதுதான் வந்து சோசியல் மீடியால இப்ப ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இவரு இப்பதான் இந்த மாதிரியா பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்புல அப்பயும் அவர் வந்து நயன்தாரா அவங்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, நாட்டுல வந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நயன்தாராவுக்கு குழந்தை பிறக்குமா இல்லையா அப்படிங்கறதுலதான் வந்து கவலையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. இது வந்து எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ஒரு தனிப்பட்ட ஒருத்தவங்களோட வாழ்க்கையை வந்து விமர்சனம் பண்றதுக்கு இங்க யாருக்குமே வந்து அதிகாரம் இல்ல. ஆனா ஒரு செய்தியாளர் சந்திப்புல அவர் பேசினது அப்போ வந்து ரொம்பவே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இப்பவும் அவரு அதே ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணிருக்காரு. சரி, இதுக்கு அதிமுக கட்சியில இருக்காரா? சோ பாஜகல இருக்க யாருமே வாயை திறக்க மாட்டாங்க, முட்டுதான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா குஷ்பு அவர்கள் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்களோட கூட்டணியில தானே இருக்காங்க, சோ எப்படியும் முட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க வந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து மறந்துடவே கூடாது. உங்க வீட்லயும் வந்துட்டு உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அதையும் தாண்டி ஒரு பெண் மூலமா தான் நீங்க வந்து இந்த பூமிக்கு வந்தீங்க அப்படிங்கறத வந்து மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால அடிச்ச மாதிரி எல்லாம் இல்ல, செருப்பால தான் அடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா பிரேமலதா அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு பிரேமலதா அவர்களோட பிறந்த நாள். சோ அவங்க வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். என்னதான் அவங்களோட பிறந்த நாளா இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு சி.வி. சண்முகம் அவர் வந்து பண்ணதுக்கு இவங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கல்ல. அன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து மத்த பெண்களை வந்து ஆபாசமா பேசினாங்க. ஏன் பிரேமலதா அவங்களையே வந்து ஆபாசமாலாம் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அன்னைக்கெல்லாம் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கல. அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட வந்து இவங்க கூட்டணிக்கு போயிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வடிவேலு அவர்கள் எவ்வளவு விமர்சனம் பண்ணாங்க, குடிகார அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு திமுகவுக்கு சொம்படிக்கிற வடிவேலு அவர்கள் கூட இவங்களும் வந்து ஒன்னா பிரச்சாரம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு திமுக கூட்டணியில தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ஆனா பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்கள் நடக்கும் போது ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கேட்கிற தமிழிசை அவர்கள் வந்து இந்த சம்பவத்தை பத்தி எதுவுமே பேசல. அது உண்மையிலேயே ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல தாமரை மலர வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்னதான் நினைச்சாலும் அது மட்டும் நடக்காது. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இவர் பேசினதை தொடர்ந்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர் வந்து திண்டுக்கல்ல வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துட்டு இருக்குல்ல திமுக ஆட்சியில, அது சம்பந்தமா பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக வந்து இந்த இலவச பொருட்கள்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, சேலையெல்லாம் வந்து நீங்க கொடுக்குறீங்க, பாவாடை வந்து யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில யாராவது எந்த ஒரு அமைச்சராவது இந்த மாதிரி பேசுவாரா? ஆனா அவர் பேசுவாரு. இதுக்கு சமூக ஊடகங்கள்ல சில பேர் வந்து ஒரு முட்டு கொடுக்குறாங்க. அவர் வந்து வெகுளியா இப்படிதான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வெகுளியா பேசுற மாதிரியா இருக்கு. இவரு இன்னைக்கு தான் இப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி 2020 ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது வந்து எல்லாராலையுமே மறக்க முடியாத ஒரு சம்பவம். நீலகிரி மாவட்டம் முதுமலை யானை முகாமுக்கு அவர் வந்து போயிருக்காரு. அப்போதைக்கு அவரோட செருப்பை வந்து அங்க இருந்த ஒரு பழங்குடியின மக்கள் ஒரு சிறுவனை வந்து கலட்ட சொல்லியிருக்காரு. இது வந்து சோசியல் மீடியால அப்போ வந்து எல்லாராலையுமே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா அந்த செருப்பை வந்து அங்க சுத்தி எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்கள வந்து கலட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்போ நீங்க வந்து மேல் ஜாதி, இவங்க வந்து உங்களுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா நீங்க பாக்குற மாதிரி தானே இருந்துச்சு. ஆனா இது சம்பந்தமா அவர் அன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் வந்து அந்த பையனை வந்து என்னோட ஒரு பேரனா தான் நினைச்சேன், தப்பா எந்த ஒரு நோக்கத்தோடய அந்த மாதிரி அன்னைக்கு நான் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. இப்போ நான் வந்து மக்கள் சார்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்போ உங்க பேரனை யாரோ ஒரு அமைச்சரோட செருப்பை கலட்ட சொன்னா அதுக்கு வந்து நீங்க வந்து ஒத்துப்பீங்களா? அதையும் நீங்க இந்த மாதிரி தான் வந்து நார்மலைஸ் பண்ணுவீங்களா? இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களா இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கே ரொம்பவே வெக்கமா இருக்கு. இதுக்கு தான் வந்து சொல்றது
படிங்கடா படிங்கடா அப்படிங்கிற மாதிரி படிச்சவங்க தான் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எல்லாத்துலயும் இருக்க மூத்த அரசியல் தலைவர்கள் எல்லாருக்கும் வந்து படிப்பு அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. ஆனா ஊழல்ல 2 பேருமே போட்டி போட்டுட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல. அந்த மாதிரி தான் அவங்க 2 பேருமே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க 2 நாளா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ரஜினி அவர்களை வந்து அவதூறா பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு வந்து ரஜினி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, காலம் வந்து பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா ரஜினி அவர்கள்ட்ட மக்கள் சார்பா நான் சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா கரூர்ல 41 பேர் இறந்து போனப்ப நீங்க வந்து முதல் ஆளா வந்து ட்வீட் போட்டீங்க. அதுக்கப்புறமா திமுக ஆட்சியில வந்து எத்தனையோ கொடுமைகள் நடந்திருக்கு. ஏன் இப்போ ரீசெண்டா தூத்துக்குடியில பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதுவும் ஒரு உயிர் தானே. அதுக்காக நீங்க வந்து பேசியிருக்கலாமே. நீங்க கேட்கலாம், ஏன்டா அரசியலுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம், அவர் தான் அரசியலை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அன்னைக்கு ஏன் கரூர்ல நடந்த சம்பவத்தை பத்தி மட்டும் அவர் பேசினாரு, இப்போ எதுக்கு பேசாம இருக்காரு? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு திமுகவுக்கு பயந்துட்டு தான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாரு. ஆனா ரஜினிகாந்த் அவர்களே அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் ரொம்ப பலமான ஒரு கட்சி, அவங்களை எதிர்த்து நிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவரே தான் சொன்னாரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து முட்டலாம் கொடுக்கல. அவர் வந்து எந்த ஒரு ஆபாசமான வார்த்தைகளையுமே வந்து பயன்படுத்தல. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்க சாட்டை அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து செருப்ப கழட்டி அடிக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அவரோட குடும்பத்தையும் அவங்களோட பொண்ணையும் வந்து ஆபாசமாலாம் வந்து பேசியிருக்காரு. சீமான் அவர்களும் வந்து வெற்றிடம் இருக்கு, நீ வேணா போய் சுடுகாட்டுல படுத்துக்கோ அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் ஏன் ரஜினி அவர்களுக்கு வந்து இந்த ஒரு கோபம் வரல அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. சோ இதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திமுக அதிமுக ஆபாசமா பேசுற, பெண்களை இழிவா பேசுற அமைச்சர்கள் பேச்சாளர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டதை பத்தியும் ரஜினி அவர்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைனலா ஒரு விஷயம், டெய்லி நடக்கிற அரசியல் நியூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நம்ம சேனல்ல எடுத்து போட்டுட்டு இருக்கோம். நிறைய சேனல்ல வெளிவராத பல உண்மைகளையுமே வந்து நம்ம தைரியமா எடுத்து பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க வந்து நம்ம சேனலை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்து எந்த ஒரு கட்சிக்குமே வந்து ஆதரவு கிடையாது. இப்போ வந்து திமுக வந்து மக்களுக்கு நல்ல விதமா ஏதாவது பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம எடுத்து பேசியிருக்கோம். திமுக வந்து ஏதாவது ஊழல் பண்ணிருந்தாங்கன்னா அதையும் தைரியமா பேசியிருக்கோம். டிவிக்கே ஏதாவது தப்பு பண்ணிருந்தாங்கன்னா அதையும் நம்ம தைரியமா கேட்டிருக்கோம். டிவிக்கே வந்து நல்ல விதமா பேசியிருந்தா அதுக்கும் நம்ம ஆதரவா பேசியிருக்கோம். சோ வந்துட்டு அவங்க நல்ல விதமா பேசுறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வந்துட்டு நம்ம வந்து ஆதரவா பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது. நம்ம எப்பவுமே வந்து மக்கள் பக்கம் தான். சோ உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க வந்து நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பாத்துட்டு இருக்கீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.